இப்போ நீங்க பார்த்த இந்த காட்சி இருக்குல்ல, எஸ், ஒரு பொண்ணோட வீட்டு வாசல்ல வச்சு அந்த பொண்ணோட முகத்துல, மூஞ்சில, கை கால் ஏகப்பட்ட இடங்களை சர்ற மாதிரியா தாக்கிய ஒரு நபர். முதல்ல இந்த சம்பவம் போன மாசம் 31ஆம் தேதி நடந்திருக்கு. ஆனா என்ன காரணத்துக்காக அந்த பெண் தாக்கப்பட்டாங்க, என்ன விஷயத்துக்காக அந்த பெண் அடிக்கப்பட்டாங்க, அந்த அடிச்ச நபர் யாரு, ஒரு காதலரா இல்ல ஃப்ரெண்டா, எதுவுமே தெரியல. ஆனா அவங்க அடிச்சதோட அவங்களோட இன்ஸ்டாகிராம் பதிவுல என்ன பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, என்ன தாக்குனதோட நான் தாக்கி சிசிடிவி ஃபுட்டேஜோட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்கல அப்படின்னு தான் கூட மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதை நம்ம சென்னையில ஒரு பெண் அவங்க வீட்டு வாசல்ல வச்சு மூஞ்சிலையும் முகத்திலையும் ஏகப்பட்ட அடிக்கிற மாதிரியான காட்சிகள் சிசிடிவில பதிவாரு. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி என்ன காரணத்துக்காக தாக்கப்பட்டாங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அந்த தாக்கப்பட்ட நபரோட புகைப்படமும் அந்த வீடியோல சேமா இருக்கு. தாக்கப்பட்டது எப்போ அப்படிங்கிறது சிசிடிவில பதிவாயிருக்கு. என்ன மாதிரியான தாக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அந்த சிசிடிவில பதிவாயிருக்கு. ஒரு பெண்ணுக்கு ஒரு வீட்டு வாசல்ல இந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடக்கும் போது அந்த கொடூரத்துக்கான காரணம் என்னவா இருந்தாலும் அதை அந்த ஃபுட்டேஜோட அவங்க காவல் நிலையத்துல கொண்டு போய் சேர்க்கும் போது அதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் எடுத்திருந்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கல, எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்த்தோன்னு எனக்கே பதறிச்சு. நான் இன்ஸ்டாகிராம்ல உங்களோட அந்த வீடியோ நான் பார்த்தேன். ஆனா அவங்களே சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இதை வீடியோ ஷேர் பண்ணுங்க, எந்த விதமான ஆக்ஷன்ஸ் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் இந்த பதிவை நம்ம பதிவு பண்றோம். சோ முடிஞ்ச அளவுக்கு இல்ல இந்த செய்தி உங்களுக்கு இதை பத்தி கொஞ்சம் டீடைலிங்கா தெரியும் அப்படின்னால கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்குமே நம்ம தரப்புல சொல்றதுதான், எந்த தப்பா இருந்தாலும் ஒரு பெண்ணை கை நீட்டி அடிக்கிறதும் தவறான வார்த்தை பேசுறதும் அது 100% தவறு.